அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை இன்னும் எட்டு வைக்க ஒன்றும் பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டம் நாளைக்கு காதல முன்னாடி வந்துருக்கு படம். நீ அந்த காலத்துல தேட்டர்ல பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மியூசிக்லாம் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. டிஆரோட செயின் ஜெய்பால் தான் அவருடைய டைலாக் அதான் மெயின். அதை எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காங்க. பழைய படமே வேணும், படம் பார்க்கறதுக்கு எல்லாம் அதே மாதிரி தான். டிஆர் சார் வந்திருக்காரா? காலையில வந்து போயிட்டாரு. காலையில வந்து போயிட்டாரு. படம் வந்தாலும் அவரு போல செட்டிங் இதெல்லாம் சாங் எல்லாம் டிஆர் படம்னா சாங் தான் மெயின். பாட்டு தான் அதிகமா இருக்கும். குறைஞ்சு ஒரு படம் எடுத்தாலுமே 6 பாட்டுக்கு கம்மி இல்லாம இருக்கும். நளினி எப்படி இருந்தாங்க? நளினி ஹீரோ, அவங்களாம் அறிமுகம் பண்ணாரு டிஆர். இன்னைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது டி ராஜன் கால விழுந்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நல்லா இருக்குதான். டிஆர் அறிமுகம் படத்துல எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா அது என்ன சொல்லுது, டிஆர் காமிச்சாலுமே இந்த சைடு ஆக்டர் காட்டுற போலதான் காட்டுவாரு. சூப்பரா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா பாருன்னு வயசு பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் அதிகமா பார்ப்பேன்ல. இந்த படம் எல்லாம் ஓடுறதுல டிஆர் படம் ஓடுறதா காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலதான். ஆமா, இளம் பசங்க பார்த்து கவர்ச்சி எல்லாம் டிஆர் படம் அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு அது கவர்ச்சியா தெரிஞ்சுதா? கவர்ச்சியா இல்ல, நாங்க வந்து மலர் நினைவில் போயிட்டோம். மலர் நினைவில் போயிட்டோம். சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? அருமை சார். சார் 100% சார். அதாவது வந்து அது எப்படி சொல்றது, நான் என் பையனுக்கு வந்து சார், எங்க பையனுக்கு வந்து கரெக்டா 39-40 வயசு ஸ்டார்ட். என் பையன் பிறகுறதுக்கு முன்னாடி வந்த படம் என்ன, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவருடைய ரசிகன் நான். ஒரு பாட்டம் நான் என்ன இல்லை, நீங்க கூட ரசிகரா அவருடைய ஒவ்வொரு பாட்டம் வந்து நீங்க படுத்து கண்ணை மூடி கேட்டு பாருங்க, அதனுடைய உள்கருத்துகள் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அதனால வந்து அருமையான பாடல்கள், அருமையான சீனே. கடைசியா வந்து என்னுடைய தலைவர் வந்து ஷூட் பண்ணி இறங்குறப்போ என் கட்டையை கலக்கி போச்சு. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா தான் போறேன். தலைவரும் வந்தாரு, எங்க கூட தேட்டருக்கு வந்தாரு. நாங்கள் வழி அனுப்பி வச்சுட்டு தான் தேட்டர் வெளியே போனோம். நாங்கள் ஒரு 30-40 பேர் என் ஃபேமிலியோட வந்து இந்த படம் பார்த்ததுக்கு தலைவருக்கு நன்றி, பேட்டி எடுக்க உங்களுக்கு நன்றி, வந்திருக்க மக்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. படத்துல எப்படின்னா அந்த காலத்துல கொஞ்சம் மாற்றி இந்த காலத்துல டிஜிட்டல் பண்ணியிருக்காரு சார், பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதாவது சொல்றதோட நீங்க தேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். எல்லா பொதுமக்கள் எல்லாருமே, எல்லா லவர்ஸ் ஆல் டோட்டல் A to Z வரை வந்து பாக்குங்க. அதனுடைய கருத்து கணிப்பு என்ன மாதிரி மற்றவங்களும் சொல்லிட்டு போகணும். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. பிடிக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா பிடிக்கணும். பிடிக்குமான்னு இல்ல, அந்த காலத்து லவ் வந்து வெறும் லெட்டர் சார், இந்த காலத்து லவ் வந்து செல்லு சார். ஒரு லவ் காட்டுறதுக்கே கொஞ்சம் டைமிங் எடுப்பாங்க. கொஞ்சம் இதுல கையில வந்து பச்சை குத்திக்கிட்டு பிளேட்ல அறுத்துக்கிறது, என்ன அதுக்கடுத்து சூடு பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் இப்போ அப்படி இல்லை சார். செல்லிலே பார்த்து பேசி, இப்போ என்னுடைய லவர் வெளியில இருக்காங்க, அந்த செல்லிலே வந்து நம்ம பேசுறோம். வாட்ஸ்அப்ல இது வராங்க, வீடியோல வரப்போது அந்த மாதிரி. அன்றைக்கும் இன்றைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு லவர்ஸ்ல. ஆனா அந்த படம் 100% பார்க்கலாம். எல்லா லவர்ஸும் தயவு செய்து வந்து பாருங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா நான் பையனோட ஃபேன், அவரோட ஃபேன் கேர்ள். ஸோ நான் வந்துட்டு அவரோட அப்பா படம் பார்க்கலான்ட்டு வந்தப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எஸ்டிஆருக்கு வந்து இவ்வளோ ஆட்டிடியூடு, இந்த ஸ்டைலு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, அவருக்கு இவ்வளோ டேலண்ட், அந்த டைரக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்னஸ் பண்ண இது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பண்ணிருக்காங்க டிஆர்? நான் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, பட் ஸ்டில் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. வரைக்கும் அந்த வாடாய மச்சி பையன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துலயா? இந்த படம் இல்ல. நான் சீன் வராத சீன் தான் சொல்றீங்களே. ஓகே, எனிவே சோ அவரோட அந்த கோர்வையான டயலாக்ஸ் வந்து எல்லாமே ஆமா, அதுவும் விண்டேஜ்ல வந்து ஒரு படம் இப்ப திரும்ப தியேட்டர்ல இப்ப பாக்கும்போது எப்படி ஒரு ஃபீல்? அதுதான் நான் வந்து விண்டேஜ் டிஆர் சார் படம்லாம் வந்து நான் டிவில பாத்திருக்கேன். அது நான் வந்து இப்போ தியேட்டர்ல பாக்குறப்போ வைபே வந்து ரொம்ப மாசா இருந்தது. அது எனக்கு ஆனா அவர் பார்க்கும்போது
அதெல்லாம் எஸ்டிஆர் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கியூட்டா அந்த அவர் பண்ண ஒரு விஷயம், அந்த ஸ்டைல், ஆட்டிடியூட் எல்லாமே இருந்தது. அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி எஸ்டிஆருக்கு எங்க இருந்து அந்த ஸ்டைல், எங்க இருந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட் ஃபாதர் அப்படியே இப்ப என்னதான் ஏகப்பட்ட லவ் படம் வந்தாலும் அப்பயே வந்து இந்த உயிர் உஷா அதான் அந்த படத்தோட டைட்டிலே பாருங்களேன், உயிர் உள்ளவரை உஷா, அவ்வளவுதான். வேற எதுவும் இந்த செகண்ட் லவ், தேர்ட் லவ் இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல. உயிர் போற வரைக்கும் உஷா தான். டிஆர் அப்பாவே அப்படித்தானே, அவரோட வைஃப் பேரும் உஷா தானே, அதனால தானே அந்த படம் அப்படி இது பண்ணிருப்பாரு. சோ அது பார்க்கும் போதே வந்துட்டு ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த மன்மதன்ல எஸ்டிஆர் சொல்றாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், தப்பு தப்பா பேசுறீங்க, அந்த இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி இருந்தது. சோ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் இல்ல இந்த சீன்ல வந்து எனக்கு டிஆரோட இன்ட்ரோடக்ஷன் இந்த படம் இந்த காலத்துல கரெக்டா கொஞ்சம் நாங்கெல்லாம் இருந்தோமே உள்ள, நல்லா அது வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க ப்ரோ. நம்ம எல்லாருமே அப்படி அந்த காலத்துலயுமே 10 பொண்டாட்டி வச்சிருந்தவங்க இருந்தாங்க. நம்ம சொல்ல முடியாது. இப்போ அது நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அதெல்லாம் செட் ஆகும், கரெக்ட் ஆகும். நம்ம வந்து அந்த மாதிரினா அது கரெக்ட் ஆகும். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தோம்னா பாய் பெஸ்டிஸ், கேர்ள் பெஸ்டிஸ். எங்க அண்ணா அப்பவே பாய் பெஸ்டி கான்செப்ட் எடுத்துன்னு வந்துட்டாரு. நீங்க இப்ப சொல்றீங்க எஸ்டிஆர் மன்மதன்லே காமிச்சிட்டோம் நாங்க. கரெக்ட் ஆகும்.